நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 15/11/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி, நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 மற்றும் 2:45, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12. குளிகை 7:30 மற்றும் 9. யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். திதி இன்று அதிகாலை 3:52 வரை சதுர்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:12 வரை அஸ்வினி, பின்பு இரவு 10:45 வரை பரணி, பின்பு கிருத்திகை. யோகம் இன்று அதிகாலை 12:12 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 12:12 வரை உத்திரம், பின்பு இரவு 10:45 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. மேஷம் ராசினியர்கள் இன்று கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெய்வீக சிந்தனை இன்று ஏற்பட கொடுங்க. மனமும் இன்று மகிழ்ச்சி அடைய கூடும். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும். திட்டமிட்ட பணிகள் இனிமையாக நிறைவேறக்கூடும். கூடுதல் கால அவகாசம் எடுத்து எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் ஏற்பட்டு சரியாகும். வெளியூர் பயணத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிள்ளைகளால் இன்று உதவிகள் உண்டாக கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கவனமாக பணிகளை மேற்கொண்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு சரியாகுங்க. மனம் நிம்மதி குறையும்படியான சூழல் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடப்பது மிக நல்லது. கௌரவம் அந்தஸ்து என்று உயர கொடுங்க. எதிர்பார்த்த உதவிகளும் ஒரு பக்கம் கிடைக்கும். வீண் அலைச்சலை மட்டும் தவிர்க்க வேண்டும். பெண்கள் இன்று மனக்குறைகளை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் இன்று உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியும். பெண்கள் நிர்வாகத்தில் ஏற்பட்ட சிக்கல்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்க கொடுங்க. காதல் போன்ற விஷயங்களை தெளிவு வேண்டும், குழப்பம் வேண்டாம். நம்பிக்கை இழக்காமல் போராடுங்கள், வெற்றி நிச்சயம். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிறைமுறை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். என்று மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. அதேபோல் மாணவர்கள் இன்று கல்விக்கான செலவுகளை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் இன்று அண்ணா அபிஷேகம் என்பதினால் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மனசுக்குள் நிம்மதி வர கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். சமூக பொறுப்புகள் தேடி வரக்கூடும். புதிய நட்பால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி அடையுங்க. என்று உங்களுக்கு மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். பரணி யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். திடீர் செலவுகளை மட்டும்தான் கட்டுப்படுத்த வேண்டும். முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்குங்க. உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். உபரி பண வருமானம் தேடி வரக்கூடும். கிருத்திகை உங்களுடைய நியாயமான எண்ணங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். முயற்சிகள் சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். பணி நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. நிர்வாகத்தினரின் பாராட்டுகளை பெறுவீர்கள். சமூகத்தில் புதிய அந்தஸ்து ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு வியாபாரம் செழித்து சிறப்பாக இருக்க கொடுங்க. நல்ல செயல்கள் மூலம் பாராட்டும் புகழும் கிடைக்க கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய நாளாக இருக்கும்.
தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட இலக்கும் பூர்த்தியாக கூடும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக பெறக்கூடுங்க. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். இன்று பெண்கள் வீட்டு தேவைகளை தாராள செலவில் நிறைவேற்றி விடுவீர்கள். உடல் ஆரோக்கியமும் பலம் பெறக்கூடுங்க. இன்று நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திறமைகளால் வெற்றி பெறுவீர்கள். பண வரவு சீராக இருக்க கொடுங்க. நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்ல முடியும். கூடுதலாக முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். மனம் தளராது செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு காணப்பட்டாலும் பண வரவுக்கு குறைவு இருக்காது. தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்வது கண்டிப்பாக நன்மை கொடுக்குங்க. இன்று நீங்க குடும்பத்தினரின் ஆலோசனை ஏற்றுக்கொண்டு செயல்படுவீர்கள். பெண்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். காரியங்களை கச்சிதமாக செய்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். கூட்டு முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று நல்லது நடக்கும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் மனக்கசப்பை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் துணிச்சலுடன் சில பணிகளை மேற்கொள்வீர்கள். வெற்றி மீது வெற்றியை கண்டிப்பாக பெறுவீர்கள். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் கண்டிப்பாக தீருங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அன்னாபிஷேகம் என்பதினால் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று உங்களுக்கு கூடுதல் பண வருமானம் கிடைக்குங்க. முயற்சிகள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான வாழ்க்கை என்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. மனம் தளராமல் செயல்படுங்கள். வெற்றி ஏற்படக்கூடும். வியாபாரம் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் கண்டிப்பாக சூடு பிடிக்க தொடங்கும். ரோகிணி திறமைகளால் வெற்றி பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் பலம் பெற கொடுங்க. நினைத்ததை விட வேகமாக செயல்படுவீர்கள். காணாமல் போன பொருள் கையில் கிடைக்கக்கூடும். உபரி பண வருமானம் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மிருக சிரிஷம் தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். தேவையான பண வரவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தாராள செலவில் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள வேண்டும். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் இருக்கும். யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். என்று குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆலோசனை ஏற்று நடப்பது ரொம்ப நல்லது. மிதுனம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு மனம் நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. எவருக்கும் தேவையற்ற வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடும். எதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் வெளிப்படக்கூடும். முக்கிய செலவுக்காக சேமித்து வைத்த பணம் கொஞ்சம் கரையுங்க. பணியாளர்கள் பாதுகாப்பு நடைமுறைகளை சரிவர பின்பற்ற வேண்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தன வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். வாக்கு வன்மையால் கண்டிப்பாக நல்லது நடைபெறக்கூடும். என்று குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீருங்க. பிள்ளைகள் பற்றிய கவலைகள் நீங்கும். உறவினர்கள் மூலம் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க கொடுங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். சகோதர சகோதரிகளும் உங்கள் மீது கண்டிப்பாக பாசம் காட்டுவார்கள். என்று உங்களுக்கு எண்ணற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். என்ன முடிவெடுக்கலாம் என்று இல்லத்தில் கலந்து பேசுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் எந்த ஒரு முடிவும் தெளிவாக எடுங்கள். தடபுடலாக எதிலும் ஈடுபட வேண்டாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அன்னாபிஷேகம் என்பதினால் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று எதிலும் உங்களுக்கு வேகம் கூடிவிடும். செய்யும் பணிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி கூட வெற்றியை கொடுக்குங்க. நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு
நலம் தரும் வேலைகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். திருவாதிரை மனம் என்று சந்தோஷம் அடையக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடிவிடும். முயற்சி வெற்றி நோக்கி செல்ல கொடுங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவர்கள். உங்களுடைய பிரச்சனைகள் காலப்போக்கில் திருந்துவிடக் கொடுங்க. நல்லவைகள் நடக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. புனர்பூசம் வெற்றிக்கான சூழல் வெளிப்படக்கூடும். எல்லோர் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதலாக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். கூட்டு முயற்சி வெற்றியை கொடுக்கும். காலை நேரத்தில் வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குங்க. கடகம் ராசினியர்கள் என்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நேர்மை நிலைநாட்டி காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தன்னம்பிக்கையுடனும் செயல்பட்டு வெற்றி பாகை சூடுவீர்கள். நல்ல செயல்களில் ஈடுபட்டு புகழ் பெறுவீர்கள். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. தன்னம்பிக்கை இன்று வெளிப்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட இலக்கு பூர்த்தியாக கூடும். உபரி பண வருமானம் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வெளிப்பட கொடுங்க. என்று பெண்கள் வீட்டு தேவைகளை தாராள செலவில் நிறைவேற்றி விடுவீர்கள். உடல் ஆரோக்கியமும் என்று பலம் பெற கொடுங்க. நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் ஏற்படக்கூடும். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. சுறுசுறுப்பும் மேலோங்கி விடக்கூடும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்ல முடியும். கூடுதல் உழைப்பு என்று வெளிப்படக்கூடும். மனம் தளராமல் செயல்பட்டால் எதிலும் வெற்றி கிடைக்கும். என்று தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு காணப்பட்டாலும் பண வரவுக்கு குறைவு இருக்காது. தொழில் கூட்டாளிகளிடம் அனுசரித்து செல்வது மிக நல்லது. பெண்கள் இன்று தாய் வீட்டு சிதனத்தை கேட்டு பெறுவீர்கள். அற்புதமாக செயல்படுவீர்கள். முகப்பொலிவையும் அழகையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று கோரிக்கைகள் நிறைவேறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் மன கசப்பை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவாக எடுக்க பாருங்கள். குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இந்த நாள் மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. செய்யும் செயலை நிதானமாக செய்து வெற்றி வாகை சூட முடியுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். கல்விக்கான சந்தேகம் இருந்தால் மட்டும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் அடைய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அன்னாபிஷேகம் என்பதினால் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடும். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். கோபமான பேச்சு மட்டும் தவிர்க்க வேண்டும். நினைப்பது கண்டிப்பாக நடக்க கொடுங்க. யதார்த்தமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முடியும் பட்சத்தில் எதையும் யோசித்து செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு திட்டங்கள் ஓரளவு பலிக்கும் நாள் என்று சொல்ல முடியும். பூசம் காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். உடல் ஆரோக்கியமும் இன்றும் பலம் பெற கொடுங்க. நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று நல்ல முறையில் எந்த ஒரு பலனும் ஈடுபடுவீர்கள். தாராள மனசு கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். கண்டிப்பாக வெற்றியும் பெறுவீர்கள். ஆயில்யம் என்று உங்களுக்கு மனதிற்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. பண வரவை காட்டிலும் செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். உபரி பண வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். நீண்ட நாள் வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்க முடியும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கும். முயற்சி பண்ணுங்கள். முடியாதது ஏதும் இல்லை. சோதனையும் கடந்து கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. கௌரவம் அந்தஸ்து உயரும் நாளாக இருக்கக்கூடும். திட்டமிட்ட பணிகள் சூடு பிடிக்க தொடங்கும். குடும்பத்தாரிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அது போதும். சிம்மம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். குடும்பத்தினர் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வீர்கள். திட்டமிட்ட பணிகள் மிக சிறப்பாக நடைபெறக்கூடும். கூடுதல் கால அவகாசத்தில் எதையும் நிறைவேற்றி விடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை கண்டிப்பாக மாறும். மறைமுக போட்டிகள் ஏற்பட்டாலும் சரியாக கொடுங்க. வெளியூர் பயணத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு உதவிகள் உண்டாகக்கூடும். என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனித்துக் கொள்வது நல்லது. வீண் அலைச்சலும் கூடுதல் உழைப்பும் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். மனதை மட்டும் நிம்மதியாக வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடப்பதற்கு சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயருங்க. எதிர்பார்த்த உதவிகளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். நேர்மையை மட்டும் நிலைநாட்டுவீர்கள். இன்று நல்லதொரு புரிதல் உணர்வையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்து கூட சில பணிகள் நடக்குங்க. வேண்டா வெறுப்பாக சிலரிடம் நடக்க வேண்டிய சூழல் இருக்கும். இன்னும் சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு
நெருக்கடியில் ஒரு பக்கம் இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். அனைவருக்கும் உதவியாக காணப்படுவீர்கள். முயற்சியின் மூலம் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரைங்க சின்ன குழப்பம் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். காதலுக்காக முடிவெடுக்கும் போது தெளிவிருக்கட்டும். குழப்பம் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் முன் பின் தெரியாத நபரிடம் கவனமாக பேசுங்கள். மகிழ்ச்சி மிக்க செயலை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். கல்வி மீதும் முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அன்னாபிஷேகம் என்பதினால் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க கொடுங்க. கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். நிலவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகளை இன்று நீங்க எடுப்பீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. நேர்பட பேசியவர்கள் நேர்மையை வெளிப்படுத்தியவர்கள் என்று உங்களுக்கு சந்தோஷம் கொடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூரம். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். உணவு விஷயங்களை மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். இன்று நிதி தேவைகளை ஓரளவு சரி செய்து கொள்வீர்கள். இந்த நாள் மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரம். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். பிரச்சனைகள் ஓரளவு தீர்வு கிடைக்கும். நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. இன்று நீங்க அனைவரிடத்திலும் இன்முகம் கொடுத்து பேசுவீர்கள். சூழ்நிலைக்கு ஏற்ப நல்ல முடிவுகளையும் எடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள், வெற்றி நிச்சயங்க. கன்னி ராசினியர்கள் என்று உங்களுக்கு தன வரவு சீராக கூடிவிடும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். குடும்ப ஆலோசனைகளை ஏற்று நினைப்பீர்கள். தெய்வீக சிந்தனை என்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிலும் துணிச்சலுடன் பணிகளை ஈடுபடுவீர்கள். லட்சிய நோக்கோடு செயல்பட்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். நண்பர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். உறவினர்களும் அன்பு பாராட்ட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். லாபம் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வர்கள். என்று மனோதைரியம் அதிகரிக்க கொடுங்க. எல்லா காரியங்களும் சாதகமாக நடந்து முடியும். எல்லா இடங்களிலும் மதிப்பும் மரியாதை கூடிவிடும். கௌரவம் அந்தஸ்தும் கண்டிப்பாக உயர்ந்துவிடக் கொடுங்க. எல்லா தரப்பிலும் இருந்தும் ஆதரவு கிடைக்கக்கூடும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடைபெறுங்கள். செல்வ போக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சூழ்நிலைக்கு ஏற்ப எந்த ஒரு முடிவும் எடுப்பீர்கள். என்று உங்களுக்கு திட்டமிட்ட பணிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அலுவலக பணிகள் துரிதமாக நடைபெறக்கூடும். கேட்ட இடத்தில் கூட பண வரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. காதல் போன்ற விவகாரங்கள் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று பெண்கள் சுயமரியாதையும் அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. என்று மாணவர்கள் சுகபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். இன்று மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அன்னாபிஷேகம் என்பதினால் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று மன கவலை கொள்ள வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருந்தால் போதும். குழப்பங்கள் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். செய்கின்ற காரியத்தை சிறப்பாக செய்யுங்கள். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். எல்லோரும் முன்பு நின்று கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசி பழகுங்கள். அது வெற்றி கொடுக்கும். அஸ்தம். காரியங்கள் சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். எல்லா காரியங்களும் சாதகமாக நடந்து முடியும். யாரை பற்றியும் கவலைப்படாமல் செயல்படுவீர்கள். நிதானமாக பணிகளில் ஏற்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. என்று உங்களுக்கு சுமூகமான தீர்வு எதிலும் ஏற்படக்கூடும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் சேமிப்பை அதிகப்படுத்தக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். சித்திரை. என்று உங்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடுங்க.
மன அழுத்தத்திலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். எல்லா காரியங்களும் கச்சிதமாக நடைபெறக்கூடும். சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். என்று உங்களுக்கு சராசரி அளவில் பண வரவு வந்து கொண்டிருக்குங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். துலாம் ராசினியர்கள் இன்று நெருக்கடிகள் எல்லாம் ஓரளவு சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்குங்க. வாக்குறுதிக்கு மாறாக சிலர் செயல்படுவார்கள். அது உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். தொழில் வியாபாரத்தில் லாபம் சுமாரான அளவில் தான் கிடைக்கும். பணியாளர்கள் பணி சுமையை ஏற்றுக்கொள்வார்கள். என்று சந்தித்த நபர்களால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிந்தனை திறனும் வெளிப்படக்கூடுங்க. உடல்நலனில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது. அறிமுகம் இல்லாதவரிடம் நெருக்கம் ஏதும் வேண்டாம். என்று தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலும் பண விரயமும் இருக்குங்க. புதிய ஆர்டர்கள் கிடைப்பது கண்டிப்பாக தாமதமாகத்தான் கிடைக்கும். இருந்தாலும் கிடைத்துவிடக்கூடும். மனசுக்குள் வியாபாரம் பற்றிய கவலைகள் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி குறைமுடியான சூழல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. யாருக்கும் தயவு செய்து வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். ஒவ்வாத உணவுகளை உண்டு மழுவர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திறந்துவிடக் கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பெண்கள் இன்று நம்பிக்கை இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள். உங்களுக்கான வெற்றி காத்திருக்கின்றது. பெண்கள் முழு முயற்சியுடன் ஈடுபட்டால் எதிலும் வெற்றி பெற முடியும். காதலை பொறுத்தவரை சிந்தியுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் யோசித்து முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக நல்லது. மாணவர்கள் எதிலும் ஜெயிக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகி வெற்றி கொள்ள முடியும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் என்று கூடிவிடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அன்னாபிஷேகம் என்பதினால் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை என்ற வியாபாரத்தில் உங்களுக்கு புதிய சாதனை ஏற்படக்கூடும். தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வாக்குறுதிக்கு மாறாக சிலர் செயல்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாக கொடுங்க. பண விரயம் கொஞ்சம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். செலவை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். என்று உங்களுக்கு எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நாளாக இருக்க கொடுங்க. அலுவலக பணிகளை எல்லாம் துரிதமாக செய்து முடிக்க முடியுங்க. சுவாதி கூடுதல் பண வரவை பெற்றுக் கொள்வீர்கள். முடிஞ்சளவு என்று ஓய்வை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு நெருக்கமும் வேண்டாம். அனைவரிடமும் சிரித்து பேசி பழக முடியுங்க. மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ளாதீர்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண வரியம் செய்யாதீர்கள். பார்த்து பக்குவமாக பணத்தை கையாளுங்கள். வேண்டாத வேலைகளில் ஈடுபட்டு பண இழப்பை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். விசாகம் நல்லவைகள் கண்டிப்பாக இருக்குங்க. வியாபாரம் பற்றிய தெளிவு ஏற்படக்கூடும். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். வீண் வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. லாபத்தை சரிவகித நீங்க சரியான முறையில் கையாளுவீர்கள். என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியும். மனதை போட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். விருச்சிகம் ராசினியர்கள் என்று எது செய்வதாக இருந்தாலும் புத்தி கூர்மையுடன் செயல்படுவது நல்லது. தயவு செய்து பிறருக்கு வாக்குறுதி மட்டும் கொடுத்து விட வேண்டாம். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். அமைதியை நிலைநாட்டிக் பிறரது அதிருப்திக்கு ஆளாகாதபடி நடப்பது நல்லது. தொழில் வியாபாரம் சராசரி அளவில் இருக்குங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. வெளியூர் பயணத்திட்டத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஒவ்வாத உணவுகளை தயவு செய்து உண்ண வேண்டாம். இன்று தொழில் வியாபாரம் பற்றிய முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. எண்ணங்கள் வெளிப்படக்கூடுங்க. சிலருக்கு சுய தொழில் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். போட்டிகள் குறைந்துவிடக்கூடும். தொழில் போட்டிகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். வீணான தகராறுகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். யாருக்கும் நீங்க வாக்குறுதிகள் கொடுத்து விடாதீர்கள். வழக்கமான பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு சற்று முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாக திறமை என்று பழிச்சிடுங்க. மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கக்கூடும். எழுத்து தொழிலில் இருப்பவர்கள் கண்டிப்பாக இன்று முன்னேற்றம் அடையக்கூடுங்க. பெண்கள் இன்று வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு பணியாக இருக்கட்டும் கொஞ்சம் கூடுதலாக பணிகள் செய்ய வேண்டியிருக்கும். முடிஞ்சளவு பெண்கள் ஓய்வு எடுத்துக் கொள்வது நல்லது. வழக்கமான பணிகளை நீங்க அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன குழப்பம் இருக்கும். விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக நல்லது. இல்லத்தில் கலந்து பேசுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் துணிச்சலுடன் சில பணிகளை மேற்கொள்வீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. மாணவர்களுக்கு இன்று மன திருப்தி இன்றி ஏற்படக்கூடும்.
நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். மாணவர்கள் இந்த இனிய நாளை அற்புதமாக கொண்டாடி மகிழ்வர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அன்னாபிஷேகம் என்பதினால் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று உங்களுக்கு எதிலும் பொறுமை வேண்டும். நிர்வாகம் தொடர்பான செலவுகளை ஈடுகட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றியும் பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பம் ஏற்படுத்தும் பணியில் மட்டும் ஈடுபட வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. இன்று மற்றவர்கள் பொறாமைப்படும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். இன்று நீங்க வாழ்க்கையை ரசித்து வாழ்வீர்கள். அற்புதமாக வாழ்வீர்கள். நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அனுஷம். எதிலும் உங்களுக்கு புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எண்ணற்ற மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறிவிடக்கூடும். என்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் உருவாக்க கொடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடிவிடும். இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள், ஜெயித்து விட முடியும். கேட்டை. மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். நேர்மையை வெளிப்படுத்தி இன்று கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள். என்று உங்களுக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள முடியுங்க. கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. எது சரி எது தவறு என்று யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கலந்து உரையாடலில் பொழுது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. அடுத்தவரிடம் வீண் விவாதம் பேசி நேரம் செலவிட வேண்டாம். கொஞ்சம் பொறுப்பாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும். அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். நேர்மையை வெளிப்படுத்தி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்குங்க. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. வாழ்க்கை தேவைகள் கூட கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. அக்கம் பக்கத்தினர் உங்களிடம் அன்பு பாராட்டக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு தீர்ந்து சிறப்பு ஏற்படக்கூடும். இன்று கடந்த கால உழைப்பின் அருமையை பெறுவீர்கள். எதிரியின் தொல்லையை இன்று நீங்க சமயோசிதமாக சமாளித்து விடுவீர்கள். சரியான வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் பண வரவு திருப்திகரமாக இருக்க கொடுங்க. உறவினர்களின் உதவிகள் கிடைக்கக்கூடும். பெண்கள் தாய் வீட்டாரின் அன்பை பெறுவீர்கள். நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பிடம் இருந்தும் ஆதரவு கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள். தொட்டக்குறை விட்டக்குறை கண்டிப்பாக சரி செய்துவிட முடியும். தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு மட்டும் நீங்க தலையீடுகள் செய்ய வேண்டாம். அலுவலகத்தில் உங்களுடைய திறமை கண்டிப்பாக வெளிப்படுங்க. சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வெற்றுமையும் நீங்கிவிடக்கூடும். பெண்கள் இன்று அற்புதமாக செயல்படுவீர்கள். முன்கோப்பத்தை மட்டும் விட்டுவிடுங்கள். பிள்ளைகளிடம் கொஞ்சம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள். பெண்கள் இன்று நம்பிக்கை இழக்க வேண்டாம். தயவு செய்து அதற்காக மூட நம்பிக்கைகளில் கவனம் கொள்ள வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயமும் செய்யாதீர்கள். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள், அது போதும். காதல் போன்ற விவகாரங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். நம்பிக்கை இழக்க வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்படவும் வேண்டாங்க. என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். மாணவர்களுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. சுலபமாக கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அன்னாபிஷேகம் என்பதினால் சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று தயவு செய்து குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். நேர்மையை நிலைநாட்டி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. உடைய பொருளாதாரம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்க கொடுங்க. மாற்று மதத்தினர் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். என்று உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டம். பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்கக்கூடும். நெருக்கடிகள் ஓரளவு கண்டிப்பாக சரியாகிவிடக்கூடும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நேர்மையை வெளிப்படுத்தி எதிலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். என்று நீங்க என் முகத்துடன் காணப்படுவீர்கள். சிரித்த முகம் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிட கொடுங்க.
உத்திராடம். இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். எதிரிகள் எல்லாம் தவிடுபொடி ஆக கொடுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். பிரச்சனைகளிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகளும் சரியாகும். இன்று நீங்க கூட்டு முயற்சினை மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நலகருக்கு கொடுங்க. மன அழுத்தம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறும். முயற்சி பண்ணுங்கள். எளிமையாக எதிலும் வெற்றி பெற முடியுங்க. மகரம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு ஆழ்ந்த சிந்தனை வெளிப்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். அக்கம் பக்கத்துடன் அன்பு பாராட்டுகள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய சாதனையும் படைப்பீர்கள். புதிய முயற்சிகளை செயல்படுத்த விரும்புவீர்கள். இன்று ஆதாயம் உங்களை தேடி வர கொடுங்க. விருந்து விழாக்களிலும் கலந்து கொள்ள கொடுங்க. புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக பலம் பெறும். இன்று குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலனை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவ கொடுங்க. பிள்ளைகளுக்காக செய்யும் பணிகள் திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் இருந்த தகராறுகளும் நீங்கிவிடக் கொடுங்க. கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். யோசித்து செய்யும் காரியங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கூடுதல் பணவரவு கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. உணவு உண்பதில் கட்டுப்பாடு வேண்டும். காரமான உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பெண்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனையும் பெறுவீர்கள். பெண்கள் இன்று முழு முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. மன பதட்டமோ தயவு செய்து வேண்டாம். முடிஞ்சளவு ஓய்வாக இருக்க பாருங்கள். காதல் சின்ன சின்ன கோபத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும். இந்த காதல் கைகூடுமா கூடாதா என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். கொஞ்சம் அமைதி காப்பது நல்லது. மாணவர்கள் சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி செயல்படுத்த வேண்டும். சிறப்புடன் வாழ்க்கையை வாழ முடியும். கல்வி மீது முழு அக்கறை கொள்ளுங்கள். பிடித்தமான கல்வியை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். முயற்சி பண்ணுங்கள். மாணவர்கள் சிறு வயது முதலே மூட நம்பிக்கைகளில் கவனம் கொள்ள வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அன்னாபிஷேகம் என்பதினால் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்ற முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக காணப்படுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துங்கள். முடியாத பட்சத்தில் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். நேர்மை கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நம்பிக்கை இழக்காமல் போராடுங்கள். அது போதுங்க. திருவோணம். இந்த நாள் மட்டற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி காண முடியும். புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உடல் கொஞ்சம் களைப்பாக இருக்க கொடுங்க. சோர்வும் தன்னம்பிக்கையும் இருக்கத்தான் செய்கின்றது. இருந்தாலும் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுங்கள். தாய் தந்தையின் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். இன்று காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவிட்டம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லுங்க. என்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். மனசுக்குள் தைரியம் உண்டாகக்கூடும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. இந்த நாள் வெற்றிக்கான செய்திகள் வீடு வந்து சேரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று கிடைத்த வாய்ப்புகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாகவும் பயன்படுத்தியும் கொள்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். புதிய முயற்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். செயல்களில் கண்டிப்பாக வேகம் இருக்கும். விரும்பிய உணவுகளை உண்டு மழுவீர்கள். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு கூடுதல் நேரம் பணிபுரியக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சராசரி அளவில் பண வரவு இருக்கும். எதிர்பார்த்த சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். உணவு உண்பதில் கட்டுப்பாடு வேண்டும். என்று பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உடல் களைப்பும் சோர்வும் இன்றி ஏற்பட கொடுங்க. கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் நீங்க ஈடுபடும் பொழுது யோசித்து செயல்படுவது மிக நல்லது. என்று வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். விளையாட்டுத் துறையில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடும். விளையாட்டுத் துறையை சார்ந்தவர்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. சில காரியங்கள் மந்தமாக நடந்தாலும் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இன்று உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வதனால் வாழ்க்கை தரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். பெண்கள் இன்று
கூடுதல் முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடைய முடியும். பெண்கள் இன்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை குழப்பங்கள் ஏற்பட்டுத்தான் சரியாகும். தெளிவான சிந்தனை இருப்பது நல்லது. நல்ல முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. என்று காதல் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மாணவர்கள் அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடாதீர்கள். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நல்ல விதமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். படியுங்கள், கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுங்கள். லட்சிய நோக்கோடு கல்வி இருக்கட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அன்னாபிஷேகம் என்பதினால் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று நீங்க சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். விளையாட்டுத் துறையில் உங்களுக்கு ஆர்வம் கூடிவிடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. எதிர்பார்த்த சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். சராசரி அளவில் பணவரவு இருக்க கொடுங்க. புதிய முயற்சிகளை செயல்படுத்த விரும்புவீர்கள். என்று உங்களுக்கு வீண் பிரச்சனைகளை சந்தித்தாலும் வெற்றி இருக்கும். மனக்கவலை மட்டும் கொள்ள வேண்டாம். சதயம் என்று மிகவும் பொறுப்புடன் செயல்படுங்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நல்லவைகள் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. கூடுதலாக பண வரவும் கிடைக்க கொடுங்க. மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. என்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் பலிக்கும் நாள் என்று சொல்ல முடியும். நிம்மதியான சூழலும் என்று வெளிப்பட கொடுங்க. போராட்டாத்தி காலை நேரத்தில் வரக்கூடிய செய்தியில் மகிழ்ச்சி கொடுக்கும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். முயற்சி என்று உங்களுக்கு திருமணியாக்க கொடுங்க. எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் இனிமை கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள், ஜெயித்து விட முடியும். மேனும் ராசினியர்கள் இன்று அபாரமான திறமை வெளிப்பட கொடுங்க. புத்தி கூர்மையும் இன்று இருக்கின்றது. முயற்சியின் பேரில் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரும் கண்டிப்பாக எடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கவலைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. காலையிலேயே நல்ல செய்திகள் வரக்கூடும். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல நண்பர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனையும் இன்று மேலோங்கி விடக்கூடும். சிறு செயலும் உங்களுடைய மனதை கொஞ்சம் பாதிக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று சொந்த பந்துகள் வருகையும் இன்று இருக்க கொடுங்க. பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். கூட்டு முயற்சி கூட உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சிலரது செயலால் மனதில் உங்களுக்கு சின்ன சின்ன வருத்தம் ஏற்பட்டு சரியாகுங்க. தொழில் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய இடையூறுகளையும் சரி செய்து விடுவீர்கள். தாமதமின்றி பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமாரான அளவில் பணவரவு இருந்தாலும் போதும் என்ற மனப்பான்மை இருக்க கொடுங்க. உணவுப் பொருட்களை மட்டும் தரம் அறிந்து உண்ணுங்கள். என்று எதிர்பார்த்த பணவரவு தாமதப்பட்டாலும் வந்து கொண்டிருக்கும். மன நிம்மதி குறையும்படியான சூழலில் மட்டும் ஈடுபட வேண்டாம். வீண் பிரச்சனைகளை சந்தித்தாலும் வெற்றி கொள்வீர்கள். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. தன்னம்பிக்கை உங்களுக்கு சீராக அதிகரிக்கக்கூடும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கும். எதிரிகள் எல்லாம் தவிடுபொடி ஆவார்கள். அடுத்தவரிடம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். என்று எந்த ஒரு காரியத்தையும் நீங்க ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது நல்லது. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். அற்புதமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று பொருள் சேர்க்கை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரைங்க சின்ன சின்ன குழப்பம் இருக்கும். முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுத்தால் போதும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். என்று மாணவர்கள் சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சிறப்பான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் அடைவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். சொகுசு வாழ்க்கையும் கண்டிப்பாக கூடிவிடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அன்னாபிஷேகம் என்பதினால் சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று உங்களுடைய மனம் கண்டிப்பாக சந்தோஷம் அடைய கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். விருந்து விழாக்களில் இன்று நீங்க கலந்து கொள்வீர்கள்.
உடல் ஆரோக்கியமும் இன்று பலம் பெற கொடுங்க. குடும்பத்தாரிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். எல்லா வகையிலும் நல்லது நடக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவு இருக்காது. உத்திரட்டாத்தி நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியமும் இன்று பலம் பெறக்கூடும். செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். புதிய முயற்சிகளை மட்டும் தள்ளி போடுவது நல்லது. செயல்களில் உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. மனசுக்குள் வருத்தம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். உத்திரட்டாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு முகப்பொலிவு கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரேவதி மனதிற்குள் கண்டிப்பாக சந்தோஷம் ஏற்படக்கூடும். சுபகாரிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு அந்தஸ்து கண்டிப்பாக உயரும். திருமண முயற்சி கூட வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். மனம் மகிழும் சம்பவங்களும் நடைபெற கொடுங்க. போட்டி பொறாமைகள் கண்டிப்பாக விட்டு விலகி செல்லும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். இன்று உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் பலிக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.